ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியல் பார்க்கலாம். எங்கள் வீட்டாண்ட ஒரு கோவக்காய் தோட்டம் இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு ஒரு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காவை பறிச்சிட்டு வந்தேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எல்லாத்தையும் போயிட்டு பார்த்து தோட்டத்துக்காரங்கிட்ட கேட்டு அழகாக பறிச்சிட்டு வந்தேங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பறிச்சிட்டு வந்துட்டேன். பாருங்களேன், எல்லாம் ரொம்ப முத்தலை, கொஞ்சம் இலவசாக தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நல்லா அரிஞ்சு நல்லா பிசைஞ்சு இந்த விதையெல்லாம் போகிற அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சு வந்தோடனே அதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தது கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், ஒரு மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கோவக்காவை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் பொறுமையாக அழகாக சுருண்டு வர அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இதை மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நல்லா இல்லைன்னா பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் வேந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சுருண்டு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம முக்கியமானது கடலை, அதாவது உடச்சி நம்ம மல்லாட்டை சொல்லும் இல்லையா, அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ஃபைனல் டச் இதுதான். இதை வேர்க்கடலை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் நமக்கு ரெடி. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. நம்ம கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏதாவது சாம்பார் சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் தயிர் சாதம், இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது சொல்லுங்கள். தேங்க்யூ.